வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 10th பாஸ் குவாலிஃபிகேஷனுக்கு இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் இனிஷியல் சேலரி பர் மந்த்துக்கு 18,000 56,900 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 25,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ண எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. எம்டிஎஸ் கேட்டகரியில் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் செப்டம்பர் 21 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐஆர்லேருந்து நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டகரியில் ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அதற்கான ஸ்டார்டிங் டேட் ஆகஸ்ட் 12 செப்டம்பர் 21 வரைக்கும் நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டு கொரியர் மூலமாக சென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நேரில் நீங்கள் சப்மிஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இமெயில் மூலமாகவும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் 6 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1, யூஆருக்கு 2ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வயது வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்குது. சேலரி பொறுத்த வரைக்கும் 18,000 56,900 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். ஸோ இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அலவன்சஸ் நிறையவே இருக்கும். ஓகேங்களா? குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ பிஇ பிடெக்குன்னு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஜாப் ரெக்ரூட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஸோ அதாவது ஃபிசிக்கல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் ஃபைல்ஸ் தான் ஆஃப் த செக்ஷன். அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணுற அந்த செக்ஷனில் ஃபைல்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே மெயின்டைன் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஜென்ரல் க்ளீன்லினஸ் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ஃபைல்ஸ் வந்து ஆஃபீஸ்க்குள்ளேயே ஃபைல்ஸு அதர் பேப்பர்ஸ் எல்லாமே கேரி பண்ணுறது, ஃபோட்டோ காப்பிங், ஸ்கேனிங், சென்டிங் ஃபேக்ஸு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெலிவரி அண்ட் கலெக்ஷன் ஆஃப் டாக்கு, அசிஸ்டிங் த ரொட்டீன் ஆஃபீஸ் ஒர்க்கு. ஸோ அதாவது அந்த ஆஃபீஸ்க்குள்ளே அசிஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒர்க் தான் இருக்கும். அதே மாதிரி ஃபர்னிச்சர், ஃபிக்சர்ஸ், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாமே டஸ்ட் இருந்துச்சுன்னா க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாதிரி டீ காஃபி ப்ரிப்பேர் பண்ணி அதை நீங்கள் சர்வ் பண்ணணும். அதே மாதிரி மீட்டிங்க்கு அசிஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் டைப்பில் தான் போஸ்டிங்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கங்கிறதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். டிஎன்எஸ் அலவன்ஸ் இருக்கும், ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸு அண்ட் அதர் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். நீங்கள் ஓபிசி கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 28 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சி எஸ்டினா 15 இயர்ஸு, ஓபிசினா 13 இயர்ஸ் வரைக்கும் ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் 3 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன் ஜுடிக்கலி செப்பரேட்டட், ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் இருக்க ஃபீமேல்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 35 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இதே கேட்டகரியில் இருக்க எஸ்சி எஸ்டி ஃபீமேல்ஸுக்கு பார்த்திங்கன்னா 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்க ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் காம்படிட்டிவ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வாங்கின மார்க்கை வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க.
செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு OMR பேஸ்டு ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ OMR பேஸ் நீங்கள் TNPSC எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி OMR ஷீட்டில் தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, கன்னடா இந்த லாங்குவேஜஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பரோட அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பு தரத்தில் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தமாக 150 கொஸ்டின்ஸ் 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். இதுதான் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸில் 25 கொஸ்டின்ஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் 25 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 50 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 3 மார்க் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு ராங் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மார்க் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்காங்க. அதனால் கரெக்டாக ஆன்சர் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணிட்டு வாங்க. இங்கே ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதுனால ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டிங் இருக்குது, அதையுமே நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிட்டு அதில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர், போஸ்ட் கோடு மென்ஷன் பண்ணும். இங்கே உங்களுடைய கேண்டிடேட்டோட பெயர் பிளாக் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணுங்கள். உங்களுடைய அப்பா, அம்மா அல்லது கார்டியனோட நேம் இங்கே ஃபில் பண்ணணும். டேட் ஆஃப் பர்த் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. ஏஜ், மந்த், டேஸ் எல்லாமே இங்கே கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் டீட்டெயில்ஸ், நீங்கள் மேலாக ஃபீமேலாக ட்ரான்ஸ்ஜெண்டரான்னு ஃபில் பண்ணணும். அடுத்து ரிலீஜியன், கம்யூனிட்டி பற்றின டீட்டெயில்ஸ், நீங்கள் PWD கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர் நோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். எக்ஸ் சர்வீஸ்மேனான்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர் நோன்னு சொல்லி ஆன்சர் பண்ணுங்கள். உங்களோட கரஸ்பாண்ட் அட்ரஸ், பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. வேலிடான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஃபில் பண்ணணும். பர்மனெண்ட் அட்ரஸும் ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க ஓகேங்களா. உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிகிரி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கேட்டிருக்க பேட்டர்னில் கொடுத்துருங்க. அடுத்து உங்களுக்கு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், ஸ்கில் ட்ரைனிங் ஏதாவது நீங்கள் முடிச்சிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுக்கலாம். ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணலாம். உங்களோட ஐடென்டிஃபிகேஷன் மார்க், அதாவது உங்களுடைய அங்க அடையாளங்கள் ஏதாவது 2 ஐடென்டிஃபிகேஷன் மார்க் இங்கே ஃபில் பண்ணணும். அதாவது இங்கே வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபீஸை டிடியாக தான் நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க, அதோட டீட்டெயில்ஸ் இங்கே ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ உங்கள் டிக்ளரேஷன்லாம் படித்து பார்த்துருங்க. சிக்னேச்சர் போட்டு ப்ளேஸு, டேட்டு இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இங்கே என்க்ளோசர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் என்க்ளோஸ் பண்ணுறீங்களோ அதை அப்படியே வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ரைட் பண்ணிடணும் ஓகேங்களா. ஸோ அதை ரைட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அட்ரஸில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். தி டைரக்டர், CSIR, நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ், CSIR NAL, போஸ்ட் பேக் நம்பர் 1779, ஹால் ஏர்போர்ட் ரோடு, கொடிஹள்ளி, பெங்களூரு 560017, கர்நாடகாங்கிற இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்பீட் போஸ்ட் அல்லது கொரியர் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 500 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் டிடிஐ எடுத்து சென்ட் பண்ணணும். அந்த டிடியும் பார்த்தீங்கன்னா டைரக்டர், CSIR நேஷனல் ஏரோஸ்பேஸ் லேபரேட்டரிஸ், பேயபிள் அட் பெங்களூர் அப்படிங்கிற நேமில் நீங்கள் வந்து டிடி எடுத்து சென்ட் பண்ணணும். இந்த ஃபீஸில் எக்ஸப்ஷன் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா SC, ST, எக்ஸ் சர்வீஸ்மேன், PWD கேட்டகரிக்கு ஃபீஸ் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உமன் கேண்டிடேட்ஸ்க்கும் ஃபீஸ் இல்லை. ஸோ இங்கே எல்லாமே ஃப்ரீயாகவே ஆன்லைனில் ஃபார்ம் மட்டும் சப்மிட் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ராபஷன் பீரியட்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 வருடங்கள் இதோட ப்ராபஷன் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 இயர்ஸ் ப்ராபஷன் பீரியட் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த போஸ்டிங்ஸ் வந்து பர்மனெண்ட் ஆகிடும் ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஒன் டைம் நீங்கள் படித்து பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற டீட்டெயில்ஸுமே இருக்குது ஓகேங்களா. எல்லாமே செக் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. செக்லிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுறப்ப என்னென்ன நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிடி, அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பெய்ட் பண்ணுறது கேட்டகரியில் வரீங்கன்னா டிடி இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டியிருக்கீங்களா, சிக்னேச்சர் இருக்கா, செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் இருக்கா, அதாவது உங்களோட 10th 12th எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அதோட ப்ரூஃப் ஓகேங்களா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் விடோஸ், டிவோர்ஸ்டு உமன், ஜூடிகலி செப்பரேட்டட் இந்த கேட்டகரியில் வரீங்கன்னா அதுக்கான ப்ரூஃபு. நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ரெகுலர் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க அப்படின்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ஸ்கூல் லீவிங் சர்டிஃபிகேட்டு, வேலிடான கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று தரணும். ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, வாட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டோ, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும்.
அதே மாதிரி நீங்கள் சென்ட் பண்ணுற இந்த கவர் மேலே, அதாவது என்வலப் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் MTS அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 11/2026ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ஈஸியாக விண்ணப்பிச்சிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.